ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டேயில். ஸோ இன்றைக்கி எப்போவுமே மார்னிங்லேருந்து நான் காட்டுவேன். மார்னிங் எழுந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன், லஞ்ச் பேக் பண்ணி என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறேன்லாம். இன்றைக்கி அவங்களெல்லாம் அமுச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அதுக்கப்புறம் நான் என்ன வேலை பண்ணுவேன்றதை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே இட்லி மிச்சம் இருந்தது. எங்கள் வீட்டில் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த இட்லி உப்புமா. நான் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் செஞ்சு கொடுத்தேன். நானும் சாப்பிட்டேன், கொஞ்சமாக சாப்பிட்டேன். சரி, கொஞ்சம் இனிமேல் அதான் நான் வெயிட் லாஸ்க்கு ட்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சின்சியராக நான் இன்னும் பண்ணவே இல்லை. காலையில் அவசரமாக மார்னிங் முட்டை உரித்தேன், அது உள்ளேயே. ஆனால் வாஷ் பண்ணிட்டு தான் நிறைய பேர் வாஷ் பண்ணிவிடுவேன், அந்த தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் எடுத்து வைக்கலை. நான் ஒரு எக் ஒயிட்டும் ஒரு ஃபுல் எக்கும் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் இட்லி உப்புமா கொஞ்சம் சாப்பிட்டேன், இதுவும் சாப்பிட்டேன். கொஞ்சம் நைட்டு சாப்பாடு மீதம் இருந்தது. ஸோ அதையும் ஊற்றி வச்சுருக்கேன். யார் வேணால் சாப்பிட்லாம்ல மார்னிங்கு. அப்புறம் மத்தியானத்துக்கு புளிசாதம் கிண்டி வச்சுருக்கேன். புளிசாதம் ஆக்சுவலி இது இப்போ மத்தியானத்துக்கு இல்லை, மத்தியானம் வேணால் சாப்பிட்லாம், மார்னிங் யாருக்காவது வேணும்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட் ரைஸ் இருக்குது. அது மார்னிங் இவ்வளோ தான் இப்போதைக்கு. பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இது யார் வேணால் குடிக்கலாம். பால் மட்டும் காய்ச்சி வச்சுட்டோன்னா எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆஃப்டர்நூனுக்கு சரி இந்த சண்டேலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரே நான்வெஜ்ஜாகவே போயிட்டுருக்கு. சரி, இன்றைக்கி நான் என்ன செய்யலாம்னு நினச்சேன்னா, ஒரு வெண்டைக்காய் சாம்பார் செய்யலாம். ரொம்ப நாள் ஆச்சு. வெண்டைக்காவும் ஃப்ரிட்ஜில் இருந்தது. சரி, அதை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பருப்பும் நல்லா கழுகி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். காலிஃப்ளவரும் நல்லா க்ளீன் பண்ணி இப்படி நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன். இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வாட்டி நல்லா பாயிலிங் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எப்போவுமே இந்த ப்ராக்லி, இந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செய்யக்கூடாது. நம்ம சுடுதண்ணி போட்டு ஒரு வாட்டி நல்லா ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதை நம்ம ஊற்றிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெளியில் ஒரு தண்ணிக்கிறான் பூனை. கெட்டிலில் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ ஊற்றி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ரொம்ப நேரம் வச்சா வெந்துடும். நான் இதில் பொரியல் பண்ண போகிறேன். இதை நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா இந்த மாதிரி கொஞ்சம், ஏன்னா அதில் சின்ன புழுங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு செகண்ட்ஸ் தான், ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி நல்லா ஏதாவது புழுதான் செத்துரும், வெளியில் வந்துடும். அந்த காலிஃப்ளவருக்குன்னு ஒரு ரா ஸ்மெல் இருக்குது, அது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு போயிடும். அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்னா, எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுவேன் இந்த மாதிரி. சண்டே வாங்கிட்டு வந்தது. நான் எப்போவுமே காலிஃப்ளவர் வாங்கிட்டு அப்படியே அந்த முழு காலிஃப்ளவரோடு நான் வைக்க மாட்டேன். எப்பவுமே நான் சும்மா ரஃப்பாக என்ன பண்ணுவேன், அந்த பெருசு பெருசாக உடச்சி கவரில் போட்டு எடுத்து வச்சுருவேன். அப்புறம் எடுத்து இந்த மாதிரி எப்படி வேணுமோ அது மாதிரி எடுத்து செஞ்சிடணும். உடனேலாம் செஞ்சிடணும் காலிஃப்ளவர்லாம், ஏன்னா புழு வந்துடும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட. அவ்வளோதான். வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய பாத்திரங்கள்லாம் இருக்குது. இது வாஷ் பண்ணி வச்சது. இதெல்லாம் நான் அன்லோட் பண்ணணும். செஞ்சுட்டு இதையும் வாஷ் பண்ணி வச்சுருவேன். இது திருவிழாவில் வாங்கிட்டு வந்த ஜாரு. ஸோ இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாம் நான் போட்டு வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. பூரி இதெல்லாம். பூனைங்களுக்கு ஃபிஷ்ஷு எடுத்து வச்சுருக்கேன். வாங்கி வச்சுருது ஸ்டாக் பண்ணி. ஏன்னா டெய்லிலாம் சில நேரம் மீன் வராதுல்ல, மீன் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அவங்களுக்கு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருவேன். மீன் இல்லைன்னா இறங்காது பூனைங்களுக்கு. ஒருத்தர் ரெடியாக பக்கத்துலேயே நிற்கிறான். இங்கே பாருங்க, பிளாக்கி, நீ பிளாக்கி எவ்வளோதான் இது பண்ணாலும் இவளுக்கு இங்கே தான் வரணும். எங்கே உட்காடுறான் பாருங்களா.
அந்த மூளை அந்த மூளையில் தான் உட்காரணும். லாக்கி எதுக்கு இங்கே வந்து இப்போது இது பார்க்குறவங்க கேட்க போகிறாங்க, ஐயோ கிச்சன் மேலெலாம் பூனை ஏற்றக்கூடாது, நான் என்ன சொல்கிறது? கள்ள பிளாக்கி யாருக்கெல்லாம் வந்து வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காயில் எது செஞ்சாலும். நானே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இடையில வந்து வெண்டைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்புன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், டைம் கிடச்சா போய் பாருங்கள். சிம்பிளாக தான் நான் செய்வேன், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பூண்டெல்லாம் உரித்து போட்டு பண்ணுவேன். நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சைஸில் தான் போடுவேன், கொஞ்சம் பெருசாக தான் போடுவேன். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் எடுத்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். நான் அந்த மாதிரி சைஸில் தான் போடுவேன். நான் என்னோடய மெத்தடு வந்து சாம்பார் காட்டுறேன், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் இப்படி தான் செய்வீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க, ஆனால் வந்து எனக்கு எந்த கமெண்டுமே பண்ணுறதில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஹாய் சொல்லுங்கள். வேறு எந்த கமெண்ட் சொல்லனாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து ஹாய் சொல்லுங்கள். இதுக்கு வந்து சாம்பாருக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து லாஸ்ட்டாக தாளிப்பேன். இந்த சின்ன வெங்காயம் வந்து எதுக்குன்னா சாம்பாரில் வந்து வளர்றேன் நான் பாருங்கள். பருப்பு நான் வேக வைக்கும் போதே போடுவேன். இந்த பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது வந்து நான் பருப்புலேயே வேக வைப்பேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதுக்கப்புறமா தான் இது வந்து லாஸ்ட்டாக தாளிப்பேன். அது நான் எப்படி நான் காட்டுறேன். இது வந்து என்னோட வே ஆஃப் ஸ்டைல், வந்து இது ஒன் ஆஃப் த ஸ்டைல். இது ஸ்டைல் நான் வந்து வேறு மாதிரி கூட செய்வேன். இது வந்து இது ஒரு வகையாக செய்வேன் நான். இது மாதிரி யாராவது செய்வீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நான் என்ன பண்ணுவேன்னா சும்மா ஜஸ்ட் இப்படி போட்டுருவேன். இது வந்து பருப்புலேயே சும்மா அப்படியே சூப்பராக வெந்துடும். அந்த மாதிரி பச்சை மிளகா கூட இப்படி போட்டுருவேன். பச்சை மிளகா ஃப்ளேவருலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பில். இது வந்து சும்மா தலையும் வாலியும் எடுத்துகிட்டு போட்டுருவேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் வந்து என்ன மாதிரி ஒரு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு பார்த்து தான் பிடிச்சி தானே எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள், நானும் சொல்கிறேன். இப்போ நான் வந்து பருப்பு வந்து வேக வைக்க போகிறேன் குக்கரில். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அளவெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் வீட்டில் பிடிக்கும். ஸோ அதனால் உங்கள் அளவுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன். சாம்பார்னாவே பெருங்காய வாசம் இல்லைன்னா எப்படி? ஆனால் பருப்பில் வந்து அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பருப்பில் வந்து பூண்டு, பெருங்காயம் போட்டு நம்ம வேக வைக்கும்போது அதெல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடும். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுவேன். எப்போவுமே நான் ஊற்றுவேன். அது வந்து கொஞ்சம் ஊற்றுனா பொங்கி வெளியில் வராமல் இருக்கும், அதுக்காக தான் ஊற்றுறது. ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 4 விசில் விட போகிறேன். இந்த வெங்காயம் வந்து லாஸ்ட்டாக வந்து தாளிக்கும் போது நான் சேர்ப்பேன். சும்மா ரஃப்பாகவே நான் வந்து கட் பண்ணிப்பேன்.
எல்லாம் பண்ணனா வந்து புளி ஊற வைக்க மறந்துட்டேன். அப்போதுலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன ஏதோ ஒன்று மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் வருது, திருப்பி அப்படியே மறந்துடுறேன். நீங்களும் அப்படிலாம் இருப்பீங்கள்ல, முக்கியமாக வந்து செய்ய வேண்டிய விஷயத்த மறந்துடுவோம். கடைசி நேரத்தில் தான் ஞாபகம் வரும், ஐயோ புளி ஊற வைக்கிறியேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் நிறைய வாட்டி பண்ணுவேன் அந்த மாதிரி. அப்புறம் அவசர அவசரமாக என்ன பண்ணுவேன்னா, சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுவேன் புளியை. நீங்கள் பார்க்கலாம், ஏன் வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாக புளி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு இவ்வளோ புளி தேவையில்லை. நான் எப்போவுமே இப்போது ஒரு 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 ரெசிபிக்கு நான் வந்து புளி ஊற வைக்கிறேன்னா அடுத்த ஒரு வேலைக்கும் நான் வந்து சேர்த்து தான் புளி ஊற வைப்பேன். கொஞ்சம் மிச்சம் இருந்துன்னா எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அடுத்த சமையல் செய்யும்போது அதை யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவேன். நிறைய ஊற்ற மாட்டேன், ஒரு 2 வேலைக்கு செய்கிற மாதிரி ஊற வச்சுருவேன். காலிஃப்ளவர் பொரியலுக்கு வந்து 2 வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான் எடுத்திருக்கேன். இது நான் என்னோடய வே ஆஃப் ஸ்டைலில் நான் பண்ணுறேன். எப்படி வேணால் செய்யலாம், எனக்கு அந்தந்த நேரத்தில் எப்படி தோணுதோ அந்த மாதிரி செய்வேன். இன்றைக்கி வந்து நான் இப்படி தான் செய்ய போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து எண்ணெய் ஊற்றி நான் தாளிக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் வேகவும் வேகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவே போதும். ஆனால் வந்து கலருக்கு வேணும். அதனால நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்ததுக்கப்புறமா தான் லைட்டாக கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி லைட்டாக சோம்பு தாளித்து இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்ப்போம் எப்படி. ஆனியனை வந்து இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணுறேன். அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலிஃப்ளவருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் சேர்க்க போகிறேன். அப்போ வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா ஒரு மசாலாவோடு சாப்பிட்ட மாதிரி ஒரு நல்ல நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும் சாம்பாருக்கு. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா, ஆயில் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும் போது இதுக்கு எண்ணெய் இருக்காது, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக்கு ஒரு நல்லா இருக்கும், நல்ல ஃப்ளேவராக. அந்த காலிஃப்ளவரோட ஒரு ரா ஸ்மெல் இருக்காது, அதுக்காக தான் சேர்க்குறது. அப்புறம் வந்து மஞ்சத்தூள், ஒரு கலருக்கு வேண்டி தான் நான் வந்து சேர்க்குறது. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய். நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்துருவோம். தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை, தெளிச்சுக்கலாம். அப்புறம் தேவைன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா அப்புறம் அது வேறு தொடக்கூடாதுன்னு இருக்கும். அதுவே வந்து பொதுவாக அந்த மாதிரி காய்கறிலாம் செய்யும் போது நம்ம வேக வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சோன்னா நமக்கு அந்த சத்தம் அப்படியே கிடைக்கும். நம்ம இதுக்காக எண்ணெய் வந்து நிறைய யூஸ் பண்ண வேணாம். நான் மேக்ஸிமம் வந்து இப்படி தான் செய்வேன். நான் பால் வந்து இந்த பிளாக் டீக்கு சூடாக இருக்குது. இப்போ நான் டேபிள் மேலே வச்சுட்டு போனேன், இங்கே உட்காந்துருக்கிறது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கேட்காதீங்க, பூனை எல்லா இடத்துலையும் பிடிச்சி உட்கார வச்சுருக்கீங்களா நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துலான்னு. அப்பப்போ தொடச்சிட்டு தான் இருப்பேன். ஆனால் வந்து அது என்ன இருந்தாலும் அவனை சமாளிக்கவே முடியாது. இங்கே பாருங்கள், இருடா டே, கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் இரு. ஒரே பசி, காலையில் சாப்பிட்டாச்சு இவர். இருந்தாலும் பால் பார்த்துட்டான். பாலை பார்த்ததுலேருந்து அவருக்கு அப்படியே அது மேலேயே கண்ணு. பிளாக்கி ஏ பாரு, இரு 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 இருடே இருடா, நாக்கு வெந்துடும் அப்புறம். கொஞ்சம் சூடாக இருக்கு, இரு ஆறட்டும். பிளாக்கி மான் இருக்கு, கொடுப்பான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, குடிக்கிற சூடுக்கு வந்துடுச்சு. குடிச்சிட்டு போய் படுக்கிறத பார்க்கணுமே. நல்லாக்க வடிவேல் ஒரு படத்தில் படுக்கிற மாதிரி தான் அப்புறம் பேனு படுத்து. அவரோட ஃபுட் ஏரியா இது தான். சாப்பிட்டாச்சு, இருந்தாலும் அவருக்கு ஒரு குழந்தைங்கெல்லாம் என்ன தான் சாப்பிட்டாலும் பால் குடித்தா தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அது மாதிரி தான் இது. அவனை அப்படியெல்லாம் நான் மேலே உட்கார வச்சு கொடுக்கவே மாட்டேன். ஆற வைக்கிறதுக்காக வச்சேன், குடிக்கிறான். சரி குடிக்கட்டும். இங்கே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு பாருங்க. தண்ணி இருக்குது.
இது இந்த கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வாடி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லில் வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது, உள்ளது தண்ணியும் வத்திடும். இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். இப்படி போயிட்டு இப்படி வரத்துக்குள்ள ஃபுல்லத்தை குடிச்சு முடிச்சிட்டியாடா நீ? லாக்கி கண்ணில் தண்ணி எல்லாம் வந்திருக்கு. போ இங்கே போய் படுத்தும். போ போ லாக்கி மோன். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாரு, நல்லா சூப்பராக இருக்குது. நான் சொன்னல தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி போட்டால் தான் நல்லா சூப்பராக அது மசிஞ்சு வெந்துடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, நல்லா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். சின்ன வெங்காயம்லாம் வந்து ரொம்ப என்ன ஒன்றும் முடியலையா பாலை குடிச்சிட்டு? என்ன எங்கே ஸ்கூப்பி? எங்கே ஸ்கூப்பி? எங்கே ஸ்கூப்பி? இனி எங்கேயாவது செட்டில் ஆகிடுவார் சோஃபாவில், எங்கேயாவது படுத்து தூங்குனா அதோடு அவ்வளோதான். மத்தியானம் 2-3 மணி வரைக்கும் நல்ல சக்க தூங்க வேண்டியது. பூனையாக பிறந்தா எவ்வளோ ஒரு நிம்மதி. தின்ன வேண்டியது, தூங்க வேண்டியது. மேக்ஸிமம் நம்ம வந்து சமைக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி அயன் கடாய், அப்புறம் வந்து மண்சட்டி, இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நான் வந்து ரெகுலராகவே நான் யூஸ் பண்ணுற கடாயின்றதுனால எப்போவுமே நல்லா சீசன் பண்ணி வச்சுருவேன். நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கேன். ரொம்ப சேர்க்க போட்டுங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து வேக வைக்காமல் நம்ம செய்கிறோன்னா இது பத்தவே பத்தாது, இந்த எண்ணெய் அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் வேறு எதுவும் நான் தாளிக்க போடல. சோம்பு, கருவேப்பிலை போடணும். சோம்பு ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டு கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். வச்ச காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இந்த சூட்லேயே வந்து அது நல்லா சூப்பராக வெந்துடும். நான் வந்து புள்ளிலேயே தான் வச்சுருக்கேன், சிம்மில் வைக்கல. நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா வேறு லெவலில் இருக்கும். லாஸ்ட்டில் நான் வந்து கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குது கலரு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. இந்த சர்விங் பவுலில் நான் வந்து மாற்றி வச்சிடுறேன். சூப்பரான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணுவோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கு நல்லா வந்து பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து வதக்கணும் இல்லையா, இல்லாட்டி குழவழப்பாக இருக்கும். ஸோ அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூன்னால 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டு நல்லா அந்த வெண்டைக்காய் மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த எண்ணெயிலேயே, ரொம்ப எண்ணெயில், கொஞ்சம் அந்த ஊற்றின எண்ணெயிலேயே நல்லா சூப்பராக இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரொம்ப வாசமாக இருக்கும் சாம்பார். நல்லா அந்த வெங்காயம், வெண்டைக்காய், அந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு மனம் வரும். இது பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சிம்மில் தான் வைக்கணும், இல்லாட்டி அந்த போட்ட மசாலா வந்து தீஞ்சிடும். பருப்பு இதில் சேர்த்துக்கலாம்.
பருப்பு சேர்த்துட்டு அந்த பருப்பில் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற்றுவோம். ஏன்னா இப்போவே வந்து நம்ம புளியெலாம் சேர்த்தோம்னா அந்த வெண்டைக்காய் வந்து நம்ம வந்து அந்த பச்சை வாசம் அந்த வழவழப்பு போகிறதுக்கு மட்டும் நம்ம வந்து வதக்கியிருக்கோம். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் இந்த பருப்புலேயே வந்து இந்த வெண்டைக்காய் வந்து வேகணும். வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். வேறு லெவலில் இருக்குது சாம்பார். 3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சாம்பார் ரெடி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலையை நம்ம லாஸ்ட்டாக போடுவோம். தூவிட்டு நம்ம நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சாம்பாரில் இறங்கும். அதோட நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்குது. இருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்படி தான் செய்வீங்களான்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நேரம் போக அந்த வெண்டைக்காயில் வந்து அந்த புளிலாம் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை போய் இப்போ புதுசாக பார்க்குறீங்க, இந்த வீடியோ இப்போ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.